உலக நாயகன் என ரசிகர்களால் புகழப்படும் நடிகர் கமல்ஹாசன் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சார பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். முன்னதாக திமுக கூட்டணியில் அவருக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி பதவி ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்துள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் கமல்ஹாசன் வரும் 29ஆம் தேதி முதல் தனது பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அவர் ஈரோடு, சேலம், வடசென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், தூத்துக்குடி, கோவை, பொள்ளாச்சி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பேசுகிறார். இதனைத் தொடர்ந்து திருச்சி தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ, சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தை கட்சி வேட்பாளர் திருமாவளவன், மதுரை தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுப்பராயன் ஆகியோரை ஆதரித்து வாக்கு சேகரித்திருக்கிறார். வருகின்ற 29ஆம் தேதி ஈரோடு தொகுதியில் தனது பிரச்சார பயணத்தை தொடங்கும் கமல்ஹாசன் 30ஆம் தேதி சேலம், ஏப்ரல் 2ஆம் தேதி திருச்சி, ஏப்ரல் 3ஆம் தேதி சிதம்பரம், 4ஆம் தேதி ஸ்ரீபெரும்புதூர், 7ஆம் தேதி சென்னை, 10ஆம் தேதி மதுரை, 11ஆம் தேதி தூத்துக்குடி, 14ஆம் தேதி திருப்பூர், 15ஆம் தேதி கோவை, 16ஆம் தேதி பொள்ளாச்சி ஆகிய தொகுதிகளில் பொதுமக்கள் மத்தியில் உரையாட இருக்கிறார். பல பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரத்திற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கமல்ஹாசனின் பிரச்சார பயணத்திற்கு உரிய ஏற்பாடுகளை திமுக தரப்பிலிருந்து செய்திருக்கிறார்கள் என்பது முக்கிய செய்தியாகும்.